எந்த சூழ்நிலையிலையும் என்ன அப்படின்னா எதுவாக இருந்தாலும் இந்த மறுக்கக்கூடியவர் விவாகரத்து தரமாட்டேன் என்று மறுக்கக்கூடியவர் வந்து எவ்வளோ மறுத்தாலும் நிச்சயமாக நீங்கள் சேர்ந்து தான் வாழணும் அப்படின்ற கட்டாயமான தீர்ப்பு வராங்க. அந்த மனு தாக்கல் செஞ்சாலும் அந்த மனு வந்து நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சாலும் விவாகரத்து உகந்ததல்ல அப்படின்னு தள்ளுபடி செஞ்சாலும் திரும்ப வந்து அதை ஒரு மறுபரிசீலனைக்கு எடுத்துகிட்டு அதன் மீது விவாகரத்து கோர முடியும். என்ன அப்படின்னா இந்த மறுக்கிறார் இல்லைங்களா, நான் வந்து விவாகரத்து தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுக்கிறவர் வந்து அவருக்கு ஏற்படுற பாதிப்புகளுக்கு நான் ஏற்கனவே சொன்ன விஷயந்தான் இது இந்த காணொலியில். அவருக்கு எந்த ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு இழப்பீடுகளுக்கு அவர் முன்வைக்கக்கூடிய பரிகாரத்தை நீதிமன்றம் பரிசீலனை செய்யும். சம்மந்தப்பட்ட நபர் வந்து அறிவிப்பு கொடுத்துட்டு அறிவிப்புக்கு பின்னால் ஒரு மனு தாக்கல் செஞ்சு மனு தாக்கல் செஞ்சதுக்கப்புறம் எதிர் மனுதாரர் வந்து பதில் மனு தாக்கல் செய்கிறது. அதன் பிறகு வந்து விவாதம், அதை வந்து நிரூபிக்கிறதான சான்றாவணங்கள் எல்லாமே கொண்டு இந்த அடிப்படையில் அதன் பிறகு தான் வந்து நீதிமன்றத்தில் விவாகரத்து கொடுக்கலாமா அப்படின்ட்டு தீர்மானிப்பாங்க. நீங்கள் எந்த திருமண வகையாக இருந்தாலும் இந்த வகையில் தான் போகும். அது இஸ்லாமியாக இருந்தால் பட்சத்தில் மட்டும் அந்த ஷரியத்துன்னு சொல்லக்கூடிய அவங்களுக்குள்ளே வந்து விவாகரத்து கோருவதற்கான வழிவகை அவங்க இஸ்லாமிய சட்டத்திலே இருக்குது. மற்றபடி எல்லாமே வந்து இதே வகையில் தான் வரும். அது இஸ்லாமும் வந்து அவங்களும் வந்து முறைப்படி சட்டபூர்வமான பிரிவு அப்படின்னா இந்த மாதிரி மீண்டும் நீதிமன்றத்துக்கு வந்தால் மட்டும்தான் அது வந்து ஒரு சரியான ஒரு பிரிவாக இருக்கும்.